கோல்ட் ரேட்டை நம்ம இந்திய அரசாங்கம் சில விஷயங்கள் பண்ணா கம்மி பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே நிதியமைச்சரை சந்திச்சு ஒரு ப்ரொபோசலும் கொடுத்துருக்கீங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? இப்போ நான் அதில் சொல்லாத விஷயத்தை கூட உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மேபி இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் கூட அதனுடைய மாற்றங்கள், ஏதாவது அதனுடைய தாக்கங்கள் வரலாம். இப்போ அரசு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கும் நகை வாங்குறதுக்காக இந்த 9Kல கூட நீங்க தங்கம் வாங்கலாம். 9K கேரட் தங்கம் எப்படி சார் நகையா செஞ்சு அதை வாங்க முடியுமா? தாராளமாக பண்ணாங்க. இப்போ 9Kக்கும் 22 கேரட்டுக்கும் வித்தியாசம் இல்லை சார்? வித்தியாசம் இல்லை, தங்கமுமே பியூரா இருக்கு. ஓகே, ஆமா 9Kலாம் சார் மாவுக்கேற்ற தோசை தானே வரும். 916ல் 91.6% தங்கமும் மீதி 8.4% காப்பரும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் அந்த 22 கேரட். 9 கேரட்னா என்ன? 37.5% தான் தங்கம் இருக்கும், மீதி 62.5% காப்பர். அதை பியூர் இல்லைன்னு சொல்ல முடியாது. டாலருடைய மதிப்பு 3 மாதத்துக்கு முன்னாடி 83 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 90 ரூபா வந்துருச்சு. அப்போ என்னாச்சு? 10% இந்த டாலருடைய விலை மட்டும் இப்போ உயர்ந்திருக்கு. டாலர்னால இந்திய ரூபாயோடைய மதிப்பு கம்மியாக இருக்குது, டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கு. அப்படின்றப்போ நாம் 10% எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது. அடுத்த நாட்டோட டாலர் மதிப்பு கூடும்போது அதுக்கான விலையும் நம்ம பே பண்ணுறோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? டாலரை கொடுக்காம தங்கத்தை வாங்கணும், இல்லைன்னா தங்கத்தையே அவன்கிட்ட வாங்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற தங்கம் அப்படின்னா 1,90,040 டன் தங்கம் தான் உலகத்தில் ஒட்டுமொத்த தங்கம் இருக்குது. தங்கம்னு பேசுனாலே அதனுடைய அளவு, மொத்தமே அளவு இதுதான். 31,492 டன் தங்கம் தான் இந்த நாடுகள்கிட்ட இருக்குது பேங்க்கில். அதை விட அதிகமாக நம்ம நாட்டில் இருக்குது தங்கம். 31 டன் 31,000 டன் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம இம்போர்ட் பண்ணுற அவசியமே இல்லை. வருஷம் ஒன்றுக்கு 750 டன் இம்போர்ட் பண்ணுறோம். 10 வருஷத்துக்கு 7,500 டன் இம்போர்ட் பண்ணுறோம். நம்மள்ட்ட 30,000 டன் இருக்குது. அதில் யோசிச்சு பாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கோல்ட் ரேட்டை நம்ம இந்திய அரசாங்கம் சில விஷயங்கள் பண்ணா கம்மி பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே நிதியமைச்சரை சந்திச்சு ஒரு ப்ரொபோசலும் கொடுத்துருக்கீங்க, ரிட்டனாகவும் கொடுத்துருக்கீங்க, வாய்மொழியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னீங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஆக்சுவலாக அதை கேட்கும்போது இது நல்லா தானே இருக்குது, இப்படி பண்ணலாமே அப்படின்னு தோணுது. அது என்ன ஸ்கீம் சார்? அதை கொஞ்சம் விளக்க முடியும்? அதாவது என்னென்னா, கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்மளால் என்னென்ன வகையில் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தில் நம்ம பண்ணலாம். இது முழுக்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை சார்ந்த விஷயம். அதில் இப்போ நான் அதில் சொல்லாத விஷயத்தை கூட உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஓகே, 2 விஷயம். ஒன்று, இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கம் வர்றது ரேட்டையும் அது எல்லாம் டாலரில் கன்வெர்ட் பண்ணி எல்லாம் பார்த்தோம்னா 1,02,360 ரூபா இன்றைக்கி தங்க ரேட்டு. இது மற்ற நாடுகளை விட நம்ம 6% விலை உயர்த்தி வச்சுருக்கோம். ஓகே. மற்ற நாடுகளோட விலை 96,000 ரூபா ஒரு சவரன். ஓகே. நம்ம நாட்டில் மட்டும்தான் 1,02,000. ஏன்னா அந்த கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்மள்கிட்ட கிடையாது. தங்கத்தை முழுக்க வெளிநாடுகள் இம்போர்ட் பண்ணுறப்போ இம்போர்ட் டியூட்டின்னு ஒன்று நம்ம போடுறோம். அதை அரசாங்கம் இப்போ இருக்கிற லெவலில் அதை இப்போ எடுத்தாங்கன்னா ஒரு 6,000 ரூபா ஒரு சவரனுக்கு குறையும். ஓகே. ஏற்கனவே இம்போர்ட் டியூட்டியை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, 15%லேருந்து 6% கொண்டு வந்தாங்க. இப்போது என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதன் மூலிமா அரசாங்கத்துக்கு ஒரு இதுன்னு அதையும் கூட எடுத்துருங்க. எடுத்துட்டா 2 விஷயத்தில் பெனிஃபிட்டு. ஒன்று, மக்களுக்கு நேரடியாக போய் சேரும். அந்த 6% இம்போர்ட் டியூட்டி கிடையாது. சாமானியரை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். 2வது, அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக இருக்கிற கொஞ்சம் நஞ்ச இந்த ஃபீல்டும் கோல்டு ஃபீல்டும் ஃபுல்லி ஆர்கனைஸ் செக்டாராக வந்துடும். ஓகே. இந்த கடத்தல் தங்கம் வெளிநாடுகள்லேருந்து வராது. ஓ, கடத்தல் தங்கம் வெளிநாடுகள்லேருந்து வருது. ஏன்? அவனுக்கு அந்த 6 லட்ச ரூபா அங்கே பெனிஃபிட் கிடைக்குதுன்றதுக்காக தான் வருது. ஓகே. டேக்ஸ் இல்லாமல் மறைமுகமாக கொண்டு வரான். அதையே நிப்பாட்டுங்க, ஒரு பயிலும் கொண்டு வர மாட்டான். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரே ரேட்டு தான், இங்கேயும் ஒரே ரேட்டு தானே, அது கிடையாது, முடிஞ்சிடுச்சு. அப்படி வரும் பட்சத்தில் நமக்கு முறைப்படியாக வரி கட்டி வரக்கூடிய டாக்ஸேஷன் ஜாஸ்தி வந்துடும். ஓகே. அதில் வருமானம் இங்கே 6% வருமானம் இழப்பு இருந்தாலும் இங்கே ஜிஎஸ்டியில் கவர் ஆகிடும். ஓகே. அப்போ ரேட்டும் குறைஞ்சிரும். இதனுடைய லாபம் எல்லாம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா மக்களுக்கு போய் நேரடியாக சேர்ந்துடும். ஓகே. இல்லை, பட் அரசு நிர்வாகத்துக்கு அது ஒரு
சரிவை ஏற்படுத்தாதா? அரசு நிர்ணயிக்கிற அந்த டியூட்டி டாக்ஸை கட் பண்ணும்போது அதை தான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, இந்த சைடு பேலன்ஸ் பண்ணிட முடியும்ன்றீங்களா? ஜிஎஸ்டியில் பேலன்ஸ் பண்ண முடியும்ல. ஓகே, நீங்க 2-3 விஷயம் பாருங்க. கடத்தல் தங்கத்தை உள்ள வந்துகிட்டு இருக்கு, அதை மானிட்டர் பண்றதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு ஒரு துறையை வைக்கிறீங்க. அந்த துறையே தேவையில்லையே. இல்ல சரி, இப்போ இதை கட் பண்ணும்போது அது இன்னும் அதிகமாயிடாதா? ஆகாது ஓகே சார். வெளிநாடுக்கு சுற்றுலா போறாங்க சார், போயிட்டு அங்கேருந்து தங்கத்தை வாங்கிட்டு வராங்க. எப்படி தங்கத்தை வாங்கிட்டு வராங்க? இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் தானே வாங்கிட்டு வர முடியும். ஓகே, சார் நம்மளுடைய பணம் வெளியே போகுது இல்லை, அதுக்கும் நம்ம கட்டுப்பாடு விதிச்சிருக்கோம். நீங்கள் இவ்வளோ மேலே எனக்கு கோல்டாக இது கேஷாக கொண்டு போகக்கூடாதுன்னு வரைமுறை இருக்குது. இருந்தாலும் அதை மீறி கொண்டு போகிறாங்க. இல்லைன்னா அவாலால் வருது, அங்கேருந்து மாறுது, அவனுக்கு வந்து அங்கே நகையை கொண்டு வந்துடுறான், அதுக்கு பதில் இங்கேருந்து கொடுக்குறான். நிறைய விஷயங்கள் அது எல்லாமே தடுக்கப்படும். சரி, டியூட்டி டாக்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் கொண்டு வரது இயல்பாகவே கொண்டு வர ஆரம்பிச்சிருவான். இயல்பாக கொண்டு வர ஆரம்பிச்சிடுவான். அப்போ கொண்டு வரவே மாட்டான். ஓகே, புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது, இந்த டாக்ஸேஷன் வருதுல, இதுக்கு பதில் எல்லாமே இங்கே இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பக்காவா. ஓகே, பக்காவா இம்போர்ட் பண்ணுறப்போ அந்த இது வந்து வித் ஜிஎஸ்டியோட தான் வரும். அப்போ வித் ஜிஎஸ்டி வர்றப்போ கவர்மெண்ட்டுக்கு கலெக்ஷன் ஆகிடுதுல 3%. 3%ன்றது கிட்டத்தட்ட அதில் 4 பேர் போயிடுறான்னு வச்சிங்களேன் கட்டாமலே. ஓகே, ஒரே ஒருத்தன் தான் வந்து முதல்ல வந்து நல்லா இப்படி வச்சுக்கோங்க, 5 பேருங்க, அதில் ஒருத்தன் தான் ப்ராப்பராக இம்போர்ட் பண்ணுறான். 6% அதுக்கு கிடைச்சிது. ஓகே, 1 லட்ச ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணால் 6000 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம். மீதி 4 பேர் பணத்தை இம்போர்ட் பண்ணாமல் டைரெக்டாக பண்ணாமல் மறைமுகமாக கொண்டு வந்துட்டான். அப்போது 4 6 24,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுச்சு ஏற்கனவே. ஆனால் மக்களுக்கும் இழப்பு, மக்களுக்கும் போய் சேரல, எவனோ ஒருத்தன் பயன்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போது நான் சொல்கிற முறையில் நம்ம இதை எடுத்தாச்சுன்னா அரசாங்கத்துக்கு இந்த 6000 ரூபா தான் போயிடுச்சு வருமானம். ஆனால் இந்த நகைக்கு ஜிஎஸ்டி மூலமா அதை பேலன்ஸ் வந்துடும்ல. 4 பேருமே வந்து இனிமேல் பட்டு பக்கவா ஜிஎஸ்டி கட்டி தான் வரணும். அப்போ 4 பேர் கட்டணும், 4 லட்ச ரூபாய்க்கு 12,000 ரூபா ஆயிடுச்சு இல்லை. இங்கே வருமானம் ஏற்கனவே வந்து வெறும் 6000 ரூபா வந்தது, வருமானம் 12,000 ரூபா ஆயிடுச்சு, டபுள் ஆகிடும். அப்படின்றப்ப நம்ம என்ன ஏன் அதை நீங்க முன் வச்சிங்களா சார்? இல்லை, இப்போதான் இதை பற்றி பேசுகிறேன். ஓகே, இந்த டிஸ்கஷன் வந்து இப்போ பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே முன் வச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் அந்நிய செலாவணி முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கோல்டு பாண்டை எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்க பணம் ஃபுல்லாக தங்கமாக போய் வெளிநாடுகளுக்கு போய், அதுவும் டாலர் கொடுத்தா நம்ம தங்கத்தை வாங்குகிறோம். அப்போ அந்நிய செலாவணி இருக்கிற டாலர் வந்து குறையுது. அப்போ அவனுடைய இது வந்து ஏறிக்கிட்டே போகுது. நம்ம தங்கத்தை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அரசாங்கம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் சொன்னாங்க. ப. சிதம்பரம்லாம் ஸ்டேட்மெண்ட், தங்கத்தை யாரும் வாங்காதீங்க, மக்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கவர்மெண்ட் பிஜேபி வந்ததுக்கப்புறம் கோல்டு பாண்டு விட்டாங்க. அதுலேயும் பாதி பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ பாண்டை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நிப்பாட்டிட்டாங்கன்னா கோல்டு விலை தாறுமாறாக போயிட்டு இருக்கு. அதனால தான் ஒரு அரசாங்கமே அதை வந்து நிப்பாட்டுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இன்னமும் விலை ஏற தான் போகுது. ஏற்கனவே 400% ஏறி போயிடுச்சு, இப்போயும் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை வந்து மக்கள் நாமளும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது 2வது பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்கள் கேட்ட விஷயத்தில் தங்கத்து விலை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, ஒன்று இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிற மூலிமா ஒரு 6% குறையும். 2வது டாலருக்கு நம்ம வந்து ஒரு கோல்டையும் எப்படின்னா அவுன்ஸ் கணக்கில் தான் இறக்குமதி பண்ணுறோம். ஓகே, ஒரு அவுன்ஸ்ன்றது 31.1 கிராம். அந்த கிராமுக்கு நிகராக இத்தனை டாலர்னு கொடுக்குறோம். இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கிறது. அப்போ டாலரை கொடுக்கறது, டாலருடைய மதிப்பு 3 மாதத்துக்கு முன்னாடி 83 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 90 ரூபா வந்துருச்சு. 90 ரூபா 91 ரூபா. அப்போ என்ன ஆச்சு? 10% இந்த டாலருடைய விலை மட்டும் இப்போ உயர்ந்திருக்கு. டாலர்னால இந்திய ரூபாயோடைய மதிப்பு கம்மியாக இருக்குது, டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கு. அப்படின்றப்போ நாம் 10% எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, அடுத்த நாட்டோட டாலர் மதிப்பு கூடும்போது அதுக்கான விலையும் நம்ம பே பண்ணுறோம். ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணணும்? டாலரை கொடுக்காம தங்கத்தை வாங்கணும். ஓகே, இல்லைன்னா தங்கத்தையே அவன்கிட்ட வாங்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம டெபாசிட் பண்ணணும், இல்லை சேவ் பண்ணணும். நம்மள்ட்ட இருக்க உபரியாக இருக்கிற தங்கத்தை நம்ம சர்க்குலேட் பண்ணணும். உபரின்னா எப்படி சார்? அதுதான், அதுக்காக தான் அந்த வழி சொல்லியிருந்தேன். ஓகே, நீங்கள் நம்மளுடைய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போயிட்டுருங்க, இருக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது குறையாமல் நாம் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட இருக்கிற இதை கொடுத்து டாலரை வாங்குகிறோம். அதே வாங்க வேணாம், டாலர்லேயே கரன்சி இது பண்ணாதீங்க. அதுக்கு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன் நான். என்னென்னா, இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிற தங்கம் அப்படின்னா 1,90,040 டன்
தங்கம் தான் உலகத்தில் ஒட்டுமொத்த தங்கம் இருக்குது. தங்கம்னு பேசுனாலே அதனுடைய அளவு, ஓகே, மொத்தமே அளவு இதுதான். உலகத்தில் இருக்கிற நாடுகள், ஓகே, எல்லா நாடு இருக்குல்ல, அமெரிக்காவில் இருந்து சின்ன குட்டி நாடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடு, இந்த மாதிரி அமெரிக்காவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து எல்லா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற வரைபடத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள்கிட்டையும் இருக்கிற தங்கம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா ஒட்டுமொத்தமாக 31,492 டன் தங்கம் தான் இந்த நாடுகள்கிட்ட இருக்குது. பேங்க்கில் ஒட்டுமொத்த நாட்டுகிட்ட இருக்க தங்கம். அதை விட அதிகமாக நம்ம நாட்டில் இருக்குது தங்கம். ஓகே, மக்கள்கிட்ட 26,000 டன்னுக்கு மேலே இருக்குது. நம்ம அரசாங்கத்துக்கிட்ட 876 டன்னு தங்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம கோயில்களில் அதெல்லாம் வந்து இன்னும் கணக்கிலே எடுக்கப்பட முடியாத பத்மநாப சுவாமி கோயிலெலாம் அறையெல்லாம் திறக்கவே இல்லை இல்லையா, அந்த மாதிரி இதில் இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, புராதன சின்னம் இதெல்லாமே சேர்த்தாலே ஒரு 31 டன்னு 31,000 டன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. மற்ற நாடுகளில் இருக்கிறத காட்டியும் அதிகமாகவே இங்கே இருக்குது. அதை தான் சொன்னேன். இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய மக்கள்கிட்ட இருக்கிற தங்கமே, இப்போ எப்படி நீங்கள் வந்து பணத்தை வந்து கோல்டு பாண்டுன்னு வாங்கினீங்க, அது மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டி கொடுத்து நீங்கள் 10 வருஷத்துக்கு எனக்கு தங்கத்தை கொடுங்க, யார்கிட்டையும் கட்டாயம் கிடையாது. ஓகே, இதில் கூட நிறைய கமெண்ட் நம்ம போன வாட்டி நான் சொல்கிற கூட வந்துச்சு, இவங்கெல்லாம் மக்கள் இருக்கிற தங்கத்தை வாங்கி இவங்க பண்ண போகிறாங்க, ஏன் மக்கள்கிட்ட அவங்க கொள்ளைக்காரன்ட்ட, அதாவது நிறைய சேமித்து வச்சுருக்காங்க கருப்பு பணம் அவங்கள்ட்ட வாங்க. அதுக்கு தான் மக்கள்ன்றது நான் சொல்கிறது, இந்த கருப்பு பணத்தை முதலைகள் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்தே வாங்குங்க. அவனும் சும்மா தான் வச்சிட்டு இருக்கான். ஓகே, அதாவது பூதம் காத்த புதையல் மாதிரி தான் வச்சிட்டு இருக்கான். உங்காம திங்காம அது வந்து அப்படியே தான் அதோட வேல்யூ ஏறிக்கிட்டு இருக்கு. அதை பாதுகாத்து நெருப்புல வயிற்றுல கட்டின நெருப்பு மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கான். அதெல்லாமே சில சலுகைகள் கொடுங்க அரசாங்கம். நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா நான் கருப்பு பணத்தை கேட்க மாட்டேன், டாக்ஸே இல்லாமல் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும், ஆனால் நீ 10 வருஷம் இங்கே வைக்கணும், ஓகே, அப்படின்ற மாதிரி குறைந்த இது கொடுக்குறேன், அதுக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு வட்டி கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அந்த கோல்டானது புழக்கத்துக்கு வரும். அப்படி புழக்கத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம டாலரை கொடுத்து வாங்க தேவையில்லை. ஓகே, அப்போ நம்ம இந்திய ரூபாயோடைய மதிப்பு உயரும். நம்ம இம்போர்ட் பண்ணுற அவசியமே இல்லை. வருஷம் ஒன்றுக்கு 750 டன் இம்போர்ட் பண்ணுறோம், 10 வருஷத்துக்கு 7,500 டன் இம்போர்ட் பண்ணுறோம். நம்மள்ட்ட 30,000 டன் இருக்குது. அதில் யோசிச்சு பாருங்கள், ஒரு 20% டெபாசிட் பண்ணாங்கன்னா நாம் அதை கொடுத்துடலாம். ஓகே, அதை அரசாங்கம் தான் வாங்கணும், மறுசுழற்சி முறையில் பியூரிஃபை பண்ணணும், பேங்க் மூலிமா செல் பண்ணணும். ஆக்டிவாக இல்லாத தேங்கி இருக்கக்கூடிய தங்கத்தை புழக்கத்துக்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தால் அதில் வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அப்போ நம்ம 2 விஷயம் அதில். ஒன்று, நம்மக்கிட்ட தங்கமே கிடையாது, தங்கமே உற்பத்தி கிடையாது. நம்மகிட்ட இருக்குது நிறைய தங்கம், சேமித்து வச்ச தங்கம். உற்பத்தின்றது சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கப்படுறதில்ல இங்கே. அதை தான் இந்த மாதிரி வர்றதை இனி நம்ம வந்தாச்சு ஒரு நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் வேர்ல்டுலேயே நிறைய. ஸோ இந்த மாதிரி போனால் இந்த விலைவாசி இன்னும் ஏறுறதுலேருந்து நாம் கொஞ்சம் தப்பிக்கலாம். ஓகே, அதுக்கான வழிகள் தான். அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி, எங்களை மாதிரி வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்துலேயும் ஒரு அட்வைஸ் கேட்டு இப்போ நம்ம கொடுக்குற மாதிரி நிறைய கொடுக்கலாம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் வரும். இது சொல்லும்போது அமைச்சர்கிட்டேருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ்? கண்டிப்பாக அவங்க அதில் அந்த செவி கொடுத்து கேட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என்னென்னா, நான் இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு சொல்கிறச்சு அப்படிங்களா அப்படின்னு காது கொடுத்து கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மகஜரும் கொடுத்தனையும் பார்க்குறோம், நீங்கள் இதுக்கு லெட்டர் கொடுங்க அப்படின்னு முதல்ல பேசுகிறப்பே சொன்னாங்க, நீங்கள் எழுத்து வடிவத்தில் கொடுங்க. நாங்கள் இல்லை மேடம் நான் கொண்டு வந்திருக்கேன் எழுத்து வடிவத்தில் அப்படின்னு அதே மாதிரி கொடுத்தேன். அதை அவங்க வாங்கி பார்த்தாங்க. மேபி இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் கூட அதனுடைய மாற்றங்கள், அதனுடைய தாக்கங்கள் வரலாம். வந்தால் நல்ல விஷயமாக தான் நான் கருதுகிறேன். ஓகே, நம்ம ஏதோ ஒரு விதை ஒரு இடத்துல போட்டது நம்முடைய இது சந்தோஷம் தானே. எண்ட் ஆஃப் தி டே ஒரு சாமானிய மக்களுக்கு போய் சேர்றப்போ இது அரசாங்கத்தின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். இப்போ அரசு வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கும் நகை வாங்குறதுக்காக இந்த 9Kல கூட நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஹால்மார்க் வந்து அதுக்கும் அலோவ் பண்ணுறன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. 9K கேரட் தங்கம் எப்படி சார் நகையாக செஞ்சு அதை வாங்க முடியுமா? தாராளமாக பண்ணாங்க. ஓகே, 9 கேரட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெயின் ரீசன் இந்த 18 கேரட், 22 கேரட், அப்புறம் 18 கேரட், 14 கேரட், 10 கேரட் விலைவாசி கிடுக்கிடுன்னு உயர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கப்போ இதுக்கும் நம்ம அங்கீகாரம் கொடுத்துட்டோம்னா
சில பேர் வந்து எனக்கு கிராம் 6000 ரூபாயில் எனக்கு வேணும் அப்படின்னா 9 கேரட் போயிடலாம். ஓகே. பட் ஆனாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய இதிகாச காலங்கள்லேருந்து வந்துட்டோம்னா கோல்டு இல்லை அந்த மஞ்சள் கலர். இந்த 9 கேரட்லாம் போகிறப்போ கோல்டு கலர் அந்த மஞ்சள் கலர் இருக்காது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது வந்து ஆல்மோஸ்ட் அந்த காப்பர் கலரில் வந்து நின்றோம். ஓகே. அதை நம்ம வாங்குறதுக்கு தயாராக இருந்தோம்னா அதை வாங்கிக்கலாம். பட் ஆனால் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரேட் கூடும்போது மக்கள் 9K நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குது, ஆனால் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ 9Kக்கும் 22 கேரட்டுக்கும் வித்தியாசம் இல்லை சார்? 22 கேரட்ன்றது விலை தான் வித்தியாசம். இல்லை தங்கமுமே வந்து பியூரா இருக்கு. ஓகே. ஆமாம். 9Kலாம் சார் மாவுக்கேற்ற தோசை தானே வரும். ஓகே. பியூராக இருக்குன்னா 24 கேரட் தான் வாங்கணும். நல்லா எல்லோவாக இருக்குன்னா 22 கேரட் தான் 916 தான் வாங்கணும். அப்போ அதில் போனீங்கன்னா இதில் 916ல் 91.6% தங்கமும் மீதி 8.4% காப்பரும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் அந்த 22 கேரட். ஓகே. 9 கேரட்னா என்ன? 37.5% தான் தங்கம் இருக்கும், 60%. மீதி 62.5% காப்பர் இருக்கும். ஓகே. அதை பியூர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சீல் அடிச்சே கொடுத்துட்றானே 37% தான் இதில் கோல்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வரைமுறை இல்லைன்னா தான் தப்பு. 37ன்னு சொல்லிட்டு உருக்குனா லாஸ்ட்டு 25 தான் இருக்குன்னா தான் பிரச்சனை. 37ன்னு சொன்னால் 37% இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு உண்டான தங்கம். ஓகே. அதனுடைய கலரு அதனுடைய தன்மை எல்லாமே மாறும். அவ்வளோதான். வேற ஒன்று நாளைக்கு ரீசேல் வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி மாறப்போகுது. ஓகே. இப்போ எப்படி சார்? இப்போ 9K பெரிய வரவேற்பு இல்லை சார். ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம மீடியாவிலேருந்து எல்லாமே சொல்லி மக்களுக்கும் அது இதாச்சு. பட் அதில் மக்கள் நாட்டம் இல்லை. ஓகே. என்னை பொறுத்தவரைக்கும் ஆனஸ்டான பதில். நிறைய இடத்துல கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டு சைட்லேருந்து தெளிவாக சொல்லிடுவாங்க, எங்களுக்கு நீங்கள் வாங்குறது 916 நகையே வாங்கி கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. 18 கேரட்லாம் கூட செல்லுபடி ஆகாது. அதை விட இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி நான் ஒரு நடுத்தர வர்க்க ஒரு குடும்பத்து பெண்மணியை சந்தித்தேன். என்னுடைய வாடிக்கையாளர் வந்தாங்க. வந்துக்கிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலி நான் வந்து இந்த வேல்யூவேஷன் கோல்டு வேல்யூவேஷன் இதில் வந்து கஸ்டம்ஸில் இன்கம் டேக்ஸில் இருக்கேன். ஓகே. அதில் வந்து நீங்கள் வெளிநாடுக்கு பயணம் பண்ணுறாங்கன்னா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டு போகிறப்போ திரும்பி வர்றப்போ அதுக்கு டேக்ஸ் கட்டாமல் நம்ம கொண்டு போகிற நகையாக இருந்தால் கூட சரி, ஓகே, திரும்ப வர்றப்போ சில டைம் டேக்ஸ் வாங்கிடுறாங்க. அதனால நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு போங்கன்றாங்க. அந்த டிக்ளரேஷன் நாங்கள் கொடுக்கலாம். ஓகே. அந்த பேனலில் இருக்கேன், என்கிட்ட வருவாங்க, கொடுப்போம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடு போகிறச்சு அங்கே போயிட்டு அதோட வேல்யூவேஷன் கேட்பாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து கோல்டு டைமண்ட் எல்லாம் போட்டு கொடுப்போம். அசெட்டு பிரிக்கிறாங்க இல்லையா, பார்ட்டிஷன், அதுக்கு. அப்படி இருக்கப்போ ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேல்யூவேஷன் எதுக்கு, என்ன பர்பஸ்க்குங்க அப்படின்னு கேட்டேன் நான். வேல்யூவேஷன் கேட்குறீங்க, என்ன பர்பஸ் கேட்குறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் காமிக்கிறதுக்கு. இல்லைங்க, பொண்ணு கொடுக்குறீங்க, நகையை கொடுக்குறீங்க, நகைக்கு வேறு சர்டிஃபிகேட் வேறு கொடுப்பீங்களா? எனக்கு உண்மையில்லை, நான் இத்தனைக்கு இந்த வியாபாரத்தில் இருக்கிறேன், இருந்தாலும் என்னையால் அறியாமல் ஏன் இது கூட கேட்குறாங்களா அப்படின்னு. இல்லை அவங்க சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் சொல்லி இங்கே தான் நீங்கள் எடுத்து தரணும் எங்களுக்கு நகையை. ஓகே. எப்படி? இந்த பிராண்டில் தான், அந்த பிராண்டில் வேணும். அந்த பிராண்டில் வாங்க போனாங்கன்னா இவங்களுக்கு 25% சாதாரண ஒரு நகைக்கு 25% போடக்கூடிய இது. அதே இவங்க வெளியில் போயிட்டு நார்மல் கடைக்கில் எடுத்தாங்கன்னா அந்த 12% கிடைக்கும். பொருள் ஒன்று தான், தரம் ஒன்று தான், அந்த பிராண்டு பேர் மட்டும்தான். ஓகே. அது வந்தவனுமே மாப்பிள்ளை வீட்டில் அது கேட்டாங்க, சம்மந்தி வீட்டில் நாங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே வாங்கிட்டோம். அதில் இத்தனைக்கும் ஹால்மார்க் சீல் இருக்குது, ஓகே, HID கோடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை போட்டு அந்த கோடு போட்டு அதுலேயே கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இதே கிடைக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? வந்து கேட்டோடனே அப்புறமேட்டு கைப்பட என்கிட்ட வந்து வாங்கிட்டு அந்த நகைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனாங்க. ஓகே. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன 9 கேரட் வந்தாலும் சரி, 4 கேரட் வந்தாலும் சரி, சில பேர் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. நான் அன்றைக்கி நகை வாங்கலாமா அப்படின்னு இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா நீங்கள் உங்களோட இறுதி கருத்தை சொல்லலாம் சார். அதாவது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இல்லைங்க நீங்கள் எல்லாமே நகையை வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு சுயநலம். நான் வந்து ஒரு வியாபாரி, தங்க நகை வியாபாரி, நான் தங்க நகையை விற்கிறேன், என்கிட்டயே வந்து வாங்குங்கன்னு அர்த்தம். நான் அப்படி சொல்ல மாட்டேன் எப்பயுமே. அதுதான் நானே கேட்க வந்தேன் சார், நீங்கள் ஒரு வியாபாரி, நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க. இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன் எப்பயுமே.
ஏன்னா சாமானியர்கள் பக்கம் வந்து நானும் நகை கடை வைக்கிறதுக்கு முன்னாடி நானும் சாதாரண குடும்பத்துலேருந்து ஒரு 2 பவுன் நகை எடுக்கணும்னா போய் நகைகளை வாங்கிட்டு வந்தவங்க தானே நாங்களும். நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான். ஸோ அப்படின்றப்போ நான் அந்த பக்கத்தில் தான் எப்பயுமே சொல்லுவேன், மக்கள் பக்கம் இருந்து நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. ஒன்று, பணம் இருந்தால் பணத்தில் 70% பணத்தை இப்போ முதலீடு பண்ணலாம் தங்கத்தில். தங்கமோ வெள்ளியோ பண்ணலாம், முதலீடு பண்ணலாம், வாங்குறது. அதில் உங்களுடைய தேவைகள் என்னன்றது முதல்ல பாருங்கள். ஓகே, எனக்கு நான் கோல்டெல்லாம் பெருசாக ஆசை இல்லை, போட மாட்டேன். சில பேருக்கு ஆசை இருக்கும், செயின் பிரேஸ்லெட் அதெல்லாம் போடுவோம், அது மாதிரி போட மாட்டேன். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் எனக்கு வேணும். தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. ஓகே, கோல்டு ETF பாண்ட் இருக்குது, ETF இருக்குது. இப்போ பாண்டு நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இல்லை நான் வந்து கோல்டு எனக்கு ஆசை இருக்குது, போடணும், என்னுடைய ஒய்ஃபுக்கும் நான் எடுத்து கொடுக்கணும், ஏன்னா இட்ஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள். அது மாதிரி மகளுக்கு திருமணத்துக்கு நாங்கள் நகையாகவே வாங்கி வைக்கணும் அப்படின்னா நகையை போய் வாங்குங்க. ஓகே, அதுவும் அதுலேயும் 2 விதமாக பிரிப்பேன். நகை வாங்குறதுலேயும் எனக்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நகையே வேணும், என் குழந்தை பெருசாக இருப்போம், என் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப தான் நகை வேணும் இப்போதைக்கு, ஆனால் சேர்க்கணும், நான் ஃபிசிக்கலாக சேர்க்கணும் அப்படின்னா காயின் வாங்கி வச்சுக்கேன். ஓகே, இல்லை என் ஒய்ஃபு போடுவாங்க, போட்டு அனுபவிப்பான், அதை நகையை நாங்கள் நாளைக்கு மாற்றிட்டு வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக நகையை வாங்கிடுங்க. ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு பொருள் வந்து பேப்பரில் மட்டும் இருந்துகிட்டே இருந்தால் அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, சில லட்சங்களில் வாங்கியிருக்கலாம். பல பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு பண்ணி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நிலத்துடைய மதிப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கோடி 3 கோடி போகும். எத்தனை கோடி போனாலும் என்ன, அது ஒரு இடம், ஒரு அசெட் அங்கே நிற்குது, 3 கோடி வேல்யூ. அதை என்னைக்கு நீங்கள் விற்பனை பண்ணி அதுலேருந்து வர லாபத்தில் அதுலேருந்து பணத்தை எடுத்து வேறு எதில் செலவு பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அதில் பெனிஃபிட் வரும். ஓகே, அது மாதிரி தான் இந்த கோல்டும் கூட. இப்போ நீங்கள் காயினாக வாங்கி வச்சுக்கிங்கன்னு சொன்னீங்க சார், இப்போ நகையாக வாங்குறதை விட காயினாக வாங்குறது பெனிஃபிட், அதோட மதிப்பு கூடும் அப்படின்றதுனால சொல்கிறீங்களோ? இல்லை, ஏன்னா நமக்கு இப்போ தேவையில்லை. ஃபிசிக்கல் கோல்டில் பண்ணுறீங்க அப்படின்னா வாங்குறப்ப செலவுகள் கொஞ்சம் குறையும். நகையாக வாங்குறப்போ ஒரு 15% வந்துடுது அப்படின்னா காயினாக வாங்கினா ஒரு 5% முடிஞ்சிடும். ஓகே, காயினுக்கு 2% டை சார்ஜ், 3% GST, 5%. நகையை வாங்கினீங்கன்னா 12% அதுக்கு உண்டான சேதாரம், செய்கூலி, விற்பனை, தயாரிப்பு செலவு, 3% GST, 15%. அதனால ஒரு 10% மிச்சப்படும் உங்களுக்கு. அப்படி சொல்ல வரேன். எனக்கு வேணான்னா இல்லையா நகையாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பணத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. ஓகே, எய்தர் ETF மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடட் ஃபண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் அது மாதிரி பண்ணிக்கலாம், பேப்பர் கோல்டாக வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம். ஆனால் புத்திசாலித்தனம்ன்றது வந்து கோல்டுலேயோ சில்வர்லேயோ முதலீடு பண்ணுறது நல்ல விஷயம். ஓகே, ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயம். நன்றி.